முடிவே இல்லாத இவ்வளோ பெரிய கடலில் எல்லா இடத்துலையும் எல்லா மீனும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் போவாங்க. வலை விட்டு மீன் பிடிக்கன்னு ஒரு இடம் போவாங்க. தூண்டில் முள் பயன்படுத்தி மீன் பிடிக்கன்னு ஒரு இடம் போவாங்க. இந்த இடம்லாம் இவங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும்னா, ஜிபிஎஸ் கருவி மூலயமா பாயிண்ட் பார்த்து தான் கரெக்டாக போய் மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. ஜிபிஎஸ் கருவிலாம் இப்போதான். அப்போ இருந்தே எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து மனசில் ஒரு கணக்கு வச்சு கரெக்டாக அந்த இடம் போய் மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு சீலா மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த சீலா மீன்கள் வந்து மோஸ்ட்லி பாறைகள் அதிகமாக இருக்க இடத்துல தான் வந்து இந்த மீன் கிடைக்கும். சீலா மீனை பிடிக்கிறதுக்கு கடமானம் மொதகண்டியும் தான் இறையா பயன்படுத்தி இந்த மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மீனை நல்லா தொட்டு அமுக்கி பார்க்கும்போது நல்லா கல் போலவும், அதோடைய நனார் பகுதி வந்து செவந்த நிறத்துலையும், கண்கள் வந்து நல்லா பளபளப்பாகவும் தெரியும். இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.